வணக்கம். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையில் வழிகாட்டி நிகழ்ச்சியின் மூலமாக அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை பற்றி மாணவர்களுடைய திறனை வளர்ப்பதற்கும் மாணவர்களுடைய நலனை மேம்படுவதற்கும் வழிவகுத்த பல திட்டங்களில் குறிப்பாக சிலவற்றை நாம் இங்கே காண இருக்கின்றோம். குறிப்பாக KYPY என்பது கிஷோர் வைக்யானிக் பிரகோஷ்னா ஜோனா என்ற திட்டத்தின் கீழாக இந்திய அரசினுடைய அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் மூலம் வழங்கப்படுகின்ற ஒரு உதவித்தொகை வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுடைய அறிவாற்றலை, குறிப்பாக அவர்களுடைய அடிப்படை அறிவியல் மேம்படுத்தும் விதமாக பல்வேறு வகையில் நமது இந்திய அரசு மாணவர்களுடைய மேம்பாட்டிற்காக 1999 தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது இந்திய அறிவியல் கழகம் மூலம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்வார்கள், அதன் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அமைப்பு மூலமாக மாணவர்களுக்கு பல்வேறு வகையான உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகையை வழங்குவதற்காக பல திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. குறிப்பாக நிறைய மாணவர்கள் +1 +2க்கு அப்புறம் நிறைய இது மாதிரி பொருளாதார தடை அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு, உயரிய சிந்தனையோடு நமது இந்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திட்டமானது குறிப்பாக +1 மாணவர்களுக்கும் +2 மாணவர்களுக்கும் இளங்கலை அறிவியல் மாணவர்களுக்கும், அதாவது பேசிக் சயின்ஸ் அடிப்படை அறிவியலை வளர்க்கக்கூடிய வகையில் அவர்களுடைய திறனையெல்லாம் மேம்படுத்துகின்ற வகையில் அறிவியல் தொழில்நுட்பம் தான் இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவினுடைய முதுகெலும்பாய் திகழ்கிறது என்ற உணர்ந்த காரணத்தினால் நமது அரசு இந்த திட்டத்தை ரொம்ப சீர்மிகு சிறப்போடு செயல்படுத்தி வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்று உலக அளவில் பார்த்திங்கன்னா அறிவியலும் தொழில்நுட்பம் வளர வளர நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டு இருக்கும். அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை, இது மாதிரி ஈவன் 11வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 12ஆம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அறிவியலை ஒரு பாடமாக எடுத்து படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் அவர்களுடைய அறிவியல் திறனை மேம்படுத்தவும், அறிவியலை ஊக்கப்படுத்தவும், அறிவியல் தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தாக்கத்தை உருவாக்கும் என்பதை உணர்ந்த காரணத்தினால் இன்று பல திட்டங்கள் வாயிலாக அவர்களுக்கு பல்வேறு நல உதவிகள் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு குறிப்பாக இளங்கலை மாணவர்களுக்கு அறிவியலை பேசிக்காக, அதாவது அறிவியல் பாடப்பிரிவுகளில் ஏதாவது இளங்கலை அறிவியலில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதற்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் மூலமாக இதற்கு தேர்வு நடத்தப்படுகிறது. இது 2 கட்டமான தேர்வுகள் அரசாங்கத்தால் அந்த அமைப்பினால் நடத்தப்படுகிறது. ஒன்று ஆப்டிடியூட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் டெஸ்ட்டும், மற்றொன்று இன்டர்வியூ நேர்முக தேர்வு. இந்த 2 தேர்வுகளை பொதுவாக எல்லாமே விளம்பரத்தில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வாயிலாக விளம்பரப்படுத்தி மாணவர்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஏற்று அனைத்து தேசிய நாளிதழ்களிலும் இந்த விளம்பரத்தினை பதிவு செய்து மாணவர்களுடைய விண்ணப்பங்களை, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. இந்த 2 கட்ட தேர்வுகளில் மாணவர்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்களுக்கு மாதத்தொகை, குறிப்பாக +1 +2 மாணவர்களுக்கு மாதம் 5000 என்ற ஒரு உதவித்தொகையை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாத ஓராண்டிற்கு ஊக்கத்தொகையானது 20000 வழங்கப்படுகிறது. இது மட்டும் அல்லாமல் இன்டகிரேட்டட் கோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது PG கோர்சஸ், அது MSc, அதாவது அறிவியல் துறையில் எந்த படிப்பை படித்தாலும் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழித்து 4ஆம் ஆண்டு முதல் 7000 அவங்களுக்கு ஆண்டுக்கு 28,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்திய அரசினுடைய தொலைநோக்கு பார்வை அறிவியலும் தொழில்நுட்பமும் மாணவர்களுடைய ரொம்ப ஆழமாக விதைத்து அவர்களை மேம்படுத்தி அவர்களை இந்திய நாட்டின் ஒரு உயரிய இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும் ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும். ஒவ்வொரு மாணவனும் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று
உயரிய நோக்கோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இது உண்மையிலேயே மிகுந்த பாராட்டலை பெற்றுள்ளது. குறிப்பாக நிறைய மாணவர்கள் வந்து கிராமப்புறத்தில் இது மாதிரி தெரியாத காரணத்தினால் ஏன்னா இது போன்ற நிகழ்ச்சிகள் வாயிலாக ஒவ்வொரு இளைஞனுக்கும் இந்த செய்திகள் சென்றடைந்து ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த தேர்வில் பங்கேற்று இந்த உதவித்தொகை பெற ஒவ்வொரு இளைஞனும் அவர்களுடைய தகுதி அடிப்படையில், அவர்களுடைய அறிவாற்றலின் அடிப்படையில் வந்து இதற்கு வந்து பொருளாதாரம் எந்த விதத்திலும் தடையாக இருக்காது. ஆகவே இது போன்ற தேர்வுகள் மூலமாக நீங்கள் இந்த உதவித்தொகை பெறக்கூடிய வகையில் உங்களை தயார் செய்ய வேண்டும். ஏன்னா இன்றைய காலகட்டம் வந்து ரொம்ப போட்டிகள் நிறைந்தது. அதனால் வந்து ஒவ்வொரு மாணவனும் நம்மளுடைய படிக்கின்ற காலத்தில் இன்றைக்கி வந்து உலகத்தினுடைய மூலதனம் அறிவியல் என்று சொன்னால் அது மிகையாகாது. உலக அளவில் வந்து வல்லரசு நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேறி வருகிறது. அந்த வகையில் இது வந்து இந்தியா வந்து ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நமது பாரத பிரதமருடைய கனவு லட்சிய நோக்கோடு இந்த வந்து ஒரு உயர்ந்த இடத்தை இந்த இந்தியா சென்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. குறிப்பாக இந்த மாணவர்கள் வந்து நாட்டில் வந்து இந்த மாதிரி தேர்வுகள் வந்து பல்வேறு பகுதிகளில் இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டு நேர்முக தேர்வு வந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இது மாதிரி உதவித்தொகையும் மானியத் தொகையும் வந்து தொடர்ந்து வழங்கி வருகிறது என்பதே இதனுடைய சிறப்பம்சமாகும். இதை வந்து ஒவ்வொரு மாணவனும், ஏன்னா வாய்ப்புகள் வந்து மாணவர்களுக்கு சமமாக தான் இருக்குது. இந்திய அளவில் அரசினுடைய நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு கடைக்கோடி மாணவனுக்கும் இந்த மாதிரி திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் வாயிலாக ஒவ்வொரு மாணவனுடைய சிந்தனையை, வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறாங்க. அதை வந்து ஒவ்வொரு மாணவரும் நல்லா பயன்படுத்தும் போது எதிர்காலத்தில் அறிவியலும் தொழில்நுட்பம் மேம்பட்டு ஒவ்வொரு மாணவனுடைய திறமைகள் உலக அளவில் வந்து பறைசார்க்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. பொதுவாகவே இந்தியாவுடைய வளர்ச்சி இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அளப்பரிய வகையில் உள்ளது. இதற்கு நம்மளுடைய பாரத பிரதமருடைய தொலைநோக்கு பார்வை, அதாவது இன்னோவேட்டிவ் விஷன் என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையிலும், அதாவது ஒரு டிஜிட்டல் இதில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து டிஜிட்டல் இன்றைக்கி வந்து எல்லா மணி ட்ரான்ஸ்ஃபர்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக் இன் இண்டியா, ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம், ஸோ நிறைய எம்எஸ்எம்இ இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நிறைய இப்போ வந்து லெபார்ட்ரி அட்டல் திங்கரிங் லேப் வந்து நிறைய இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாணவனும் வந்து அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து கொண்டு அறிவியலில் மேம்பட்டது. ஏன்னா இன்றைக்கி உலக அளவில் நான் சொன்ன மாதிரி அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தால் வளர்ச்சி, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி, நாட்டினுடைய வளர்ச்சி மிக அளப்பெரிய உயரத்தை எட்டும் என்பது ஆழமான நம்பிக்கை. அதுதான் நிச்சயம். அதாவது குறிப்பாக நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து இளம் விஞ்ஞானிகள் ஊக்க திட்டம், அதாவது யங் சயின்டிஸ்ட் இன்சென்டிவ் பிளான் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை வந்து மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு குறிப்பாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதை வந்து இந்த திட்டங்கள் வாயிலாக ஒவ்வொரு மாணவனும் அதை பயன்படுத்தும் போது எதிர்காலம் வந்து ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி செல்லும் என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக இப்போ நான் மாணவர்களும் சொன்ன பிறகு நிறைய மாணவர்களுக்கு வந்து நிறைய திறன்கள் அதிகமாக இருக்கும், நிறைய அறிவியல் மனப்பான்மை இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு எப்படி இதை கொண்டு வருவது என்பது ஒரு தொலைநோக்கு கனவாக இருந்ததை வந்து இந்திய அரசாங்கம் வந்து இந்த மாதிரி அட்டல் டிங்கரிங் லெபார்ட்ரி என்று சொல்லக்கூடிய அடல் பழுதாக்க ஆய்வகம் வந்து உருவாக்கி, அதாவது வந்து இது வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் மாதிரி, அதாவது அங்கே ஒரு பணியிடம், மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் எல்லாம் முறைப்படுத்துதல். இப்போ சில மாணவர்களுக்கு அவங்களுக்காக ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்கும், அவங்க எங்கே எக்ஸ்போஸ் பண்ணணுன்னா இது மாதிரி ஏடிஎல் லெபார்ட்ரி என்று சொல்லக்கூடிய அட்டல் டிங்கரிங் லேபில் வந்து அவங்க வந்து தங்களுடைய கண்டுபிடிப்புகளை, தங்களுடைய திறமைகளை, நம்ம அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்நுட்பங்களை வந்து கொண்டு வரத்துக்கு, புதுமை திறன்களை வளர்ப்பதற்கு இந்த லெபார்ட்ரி வந்து ரொம்ப பயன்மிகு இதுவாக இருக்குது. இது வந்து குறிப்பாக ஸ்டெம்னு சொல்லுவாங்க, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் என்று சொல்லக்கூடிய பல துறைகளிலிருந்து உள்ளடக்கி இன்றைக்கி வந்து கல்வியும் கற்றலும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா எஜுகேஷன் என்று சொன்னாலே வந்து பொதுவாக வந்து லேர்னிங். இப்போ நாங்கள் கூட நிறைய அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களுடைய பேசுகின்ற போது, கல்லூரிகளில் பேசும்போது
அதாவது எஜுகேஷன் வந்து லேர்னிங் என்று சொன்னால் லேர்னிங், கெய்னிங் ஆஃப் நாலேஜ், தென் யூட்டிலைசிங் ஃபார் தி ஏர்னிங். தட் இஸ் அவர் கான்செப்ட். ஸோ இந்தியாவுடைய நோக்கமும் இதே தான். ஏன்னா மனிதர், மாணவர்களுடைய அறிவுத்திறனை, இளைஞர்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்தணும். அந்த அறிவுத்திறனை கொண்டு அவர்கள் வந்து எதிர்கால வாழ்விற்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கணும். அதுதான் இந்த மாதிரி லெபார்ட்டரி, எந்த ஒரு இடமும் வந்து ஒரு இந்த மாதிரி லேப் வந்து இதெல்லாம் வந்து ஒரு புரட்சிகரமான திட்டம். இந்த மாதிரி ஒரு கிரேட் விஷனோட நம்மளுடைய இந்திய அரசாங்கம் எடுத்து செய்யப்படுவது வந்து அதாவது ஒரு அசாதாரண, இந்தியாவுடைய மக்கள் தொகையில் இது மாதிரி பல நோக்கு திட்டங்களோடு அது வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய சீர்மிகு பார்வையால் இன்றைக்கி பார்த்திங்களானே இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பள்ளிக்கூடங்களை தேர்வு செய்து வந்து இந்த ஏடிஎல் லேப் வந்து உருவாக்கப்பட்டுகிறது. குறிப்பாக இப்போ ஐஎஸ்ஆர்ஓலாம் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள், அதாவது ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய ஆர்வங்களை வளர்க்கக்கூடிய வகையில் வந்து இந்த லெபார்ட்டரி வந்து நிறைய பயன்படுது. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய எஜுகேஷன் வந்து மாணவர்களுடைய அறிவாற்றலை, அவங்க கற்றலை மேம்படுத்தணும். அதே மாதிரி கற்றல் மட்டுமல்ல, புரிந்து செய்யணும். அதாவது லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங், தென் கெய்னிங் ஆஃப் நாலேஜ், அறிவாற்றலை வந்து மேம்படுத்திக்கணும். இதுதான் வந்து கற்றலுடைய நோக்கம். ஸோ இதை தான் வந்து இப்போ நிறைய இந்திய அரசாங்கத்தில் வந்து வேல்யூ எஜுகேஷன், வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் மக்களுடைய அறிவாற்றல், சிந்தனை எல்லாம் அவங்களுடைய அறநெறி சார்ந்த ஒழுக்க நெறிகளை எல்லாம் வந்து வலியுறுத்துகிறாங்க. ஸோ அப்படி வலியுறுத்துகின்ற காலகட்டத்தில் இது மாதிரி லெபார்ட்டரி மூலமாக தனக்குள்ளே புதைந்து கிடக்கக்கூடிய அரிய கண்டுபிடிப்புகளை, திறமைகளை இது வந்து இந்த லேப் மூலமாக அவங்க வந்து உருவாக்கும் போது உலக அளவில் அவங்களுடைய திறன்கள் மேம்படும். இது மாதிரி இந்த அட்டல் லெபார்ட்டரியில் வந்து அவங்க நிறைய கற்றுக்கணும் போது நிறைய கருவிகளை, இன்ஸ்ட்ருமெண்ட், உபகரணங்களை வந்து உருவாக்கலாம். இப்போ நிறைய வந்து நாங்கள் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் கூட சொல்லும்போது நிறைய ஃபேப்ரிகேஷன், அதாவது எனிதிங் யூ வாண்ட் டு கிரியேட், எனிதிங் யூ வாண்ட் டு மேனுஃபேக்சர், எனிதிங் யூ வாண்ட் டு ப்ரொடியூஸ் இட், ஒன்றும் உங்களுக்கு வந்து அதாவது அடிப்படை கல்வி இருந்தால் போதும், அறிவியல் மனப்பான்மை இருந்தால் போகிறோம். நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியா தான் இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல வந்து அது வந்து லைக் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு வந்து பொருளாதாரம் வந்து ஒரு தடையாகவே இருக்காது. எப்போவுமே அறிவுக்கு வந்து அவங்க 11ஆவது படிக்கிறாங்களா, 12ஆவது இளங்கலை படிக்கிறாங்களா என்று சொன்னால் அதற்கு வந்து ஏஜே கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து இன்னோவேஷன் வந்து யாருக்குனாலும் வரலாம். ஒரு 11ஆவது படிக்கக்கூடிய மாணவன் வந்து ஒரு உயர்ந்த எண்ணத்தை, அவன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை இந்த ஏடிஎல் லேப் மூலமாக வெளிப்படுத்தும் போது அவன் வந்து உலக அளவில் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவ் பண்ணால் உலக சந்தையில் நம்மளுடைய பொருட்கள் வந்து விற்பனை ஆகிறது, நிறைய உபகரணங்கள் பயன்படுத்துகிறது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய பிரச்சனைகள் ஏராளம், நிறைய சோஷியல் இஷ்யூஸ்க்கு உண்டான சொல்யூஷன் வந்து தேவை. அதற்கு நிறைய மாணவர்களுடைய அறிவாற்றல் வந்து மூலதனமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் என்று சொன்னால் நிறைய சொல்யூஷன் கொடுக்கலாம். அதாவது ஒரு என்விரான்மெண்டல் பாதிக்குதுன்னா அதற்குண்டான சொல்யூஷன் வந்து அந்த மாணவர்கள் உருவாக்கலாம். ஒரு நீர் மாசடைகிறது என்று சொன்னால் அந்த நீர் மாசை எப்படி தடுப்பது என்பது போன்ற உபகரணங்களை உருவாக்கலாம். அதே மாதிரி ஒரு காற்று மாசு நடக்குதுன்னா காற்று மாசு தடுப்பதற்குண்டான நிறைய இப்போ இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய மினியேச்சர் ஸ்கேல்டு போயிட்டுது. மினியேச்சரைசேஷன் என்று சொன்னால் அளவில் வந்து குறுகியதாக இருக்கும். இப்போ வந்து நேனோ தொழில்நுட்பத்துறையும் வந்து நமது 21ஆம் நூற்றாண்டில் வந்து ஒரு மிகச்சிறந்த இடத்துல இருக்குது. நேனோ அறிவியல் தொழில்நுட்பம் என்பது மிகச்சிறிய பொருளை கொண்டு ரொம்ப வீரியமிக்க செயல்பாடுகளை உருவாக்கு தான் நேனோ பொருட்களுடைய அடிப்படை. இது இன்றைக்கி வந்து நேனோ அறிவியல் வந்து இன்றைக்கி வந்து மல்டி டிசிப்ளினரி. இது வந்து அறிவியலில் பல துறைகள், நான் சொன்ன மாதிரி வேதியியலாக இருக்கட்டும், உயிரியலாக இருக்கட்டும், இயற்பியலாக இருக்கட்டும், பல்வேறு அறிவியல் பாடங்கள் மற்றும் இன்ஜினியரிங் பொறியியல் படிப்புகளாக இருக்கட்டும், பல துறைகளில் வந்து அது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரியாக பார்க்கப்படுகிறது. எதற்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி லேபில் வந்து நிறைய இன்றைக்கி வந்து 3D பிரிண்டிங்கில் என்ன இன்னோவேட்டிவ் பண்ணலாம், என்ன சயின்ஸில் என்னென்னலாம் பண்ணலாம், என்ன டெக்னாலஜியில் என்னென்னலாம் பண்ணலாம், இன்றைக்கி வந்து சோலார் சிஸ்டத்தில் என்னென்னலாம் பண்ணலாம், இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன பண்ணலாம். ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு வேண்டிய தொழில்நுட்பங்கள் வந்து உருவாக்குவதற்கு இந்த ஏடிஎல் லெபார்ட்டரிஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பயனாக இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து இது அதே தான் இன்றைக்கி வந்து இந்திய அரசாங்கம் வந்து இந்த மாதிரி லேப் வந்து இந்தியாவில் பல பேர் வந்து ஆரம்பிக்கணும், பல பள்ளிகளில் வந்து இதை ஆரம்பிக்கணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அதற்கான வழிகாட்டு முறையை வந்து ஆன்லைனில் வந்து அதுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு பள்ளி இந்த மாதிரி லேப் ஆரம்பிக்கணும்னா என்னென்ன பேசிக் இது பள்ளியினுடைய முகவரி, பள்ளியினுடைய பெயர், அதனுடைய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை, சில வந்து அவங்க அதாவது அதனுடைய அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னா பொதுவாக சொல்லுகிறேன், ஒரு ஆசிரியர்களுடைய வருகை இந்த அறிவியல் பாடப்பிரிவில் 3 ஆண்டுகள் அவர்களுடைய வருகை பதிவேடு, மாணவர்களுடைய சதவீதம், மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம், அதனுடைய சுற்றுச்சூழல் எல்லா பேராமீட்டரும் பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பள்ளிகள் வந்து நமது இந்திய அரசாங்கம் வழங்குகிறது. அந்த மாதிரி லெபார்ட்டரியில் வந்து இன்றைக்கி குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் ISROவிலேருந்து இது மாதிரி லெபார்ட்டரி, ஏன்னா இப்போ பல துறைகளில் வந்து ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கி வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியில் யாராவது மாணவர்கள் ரொம்ப விருப்பமாக இருந்தாங்களா இது மாதிரி லெபார்ட்டரிக்கு போகலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த பணிகள், இப்போ குறிப்பாக IIT, அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் கூட நிறைய பல துறைகளில் வந்து இந்த மாணவர்கள் வந்து அவர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை வந்து நிறைய தளமாக கொடுக்குறாங்க. அதை வந்து மாணவர்கள் பயன்படுத்தணும். எப்பவுமே வந்து ஒரு பொருள் வந்து அது விற்பனைக்கு சென்றால்தான் அந்த பொருளுக்கு மதிப்பு. அதே மாதிரி மாணவர்களுடைய அறிவாற்றல் வந்து இன்றைக்கி வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகளை வந்து இந்திய அரசாங்கம் உருவாக்கி தருது. இது மட்டும் இல்லை, தொழில் முனைவோருக்கு நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் உருவாக்குவதற்கும் MSME என்று சொல்லக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகளை வந்து இந்திய அரசாங்கம் பல வகையில் வருது. இதனுடைய நோக்கமே வந்து உங்களுடைய மாணவர்களுடைய அறிவாற்றலை, திறனை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவர்களுடைய டேலண்டெல்லாம் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி பப்ளிக் டொமைனில் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி லெபார்ட்டரி வந்து ஒரு அதாவது நம்மளுடைய அறிவாற்றலை மேம்படுத்தக்கூடிய வகையில். அது மட்டும் இல்லை, நிறைய கலாச்சார இந்தியா வந்து ஒரு கலாச்சாரம் மிகுந்த நாடு, ஒரு கல்ச்சர்டு கண்ட்ரி என்று சொன்னால் இந்தியா. அதில் வந்து நிறைய அதாவது நம்மளுடைய கலை, பண்பாட்டு, கலாச்சாரம் எல்லாமே ஒருங்கிணைந்து மாணவர்களுடைய ஒற்றுமை, தேச ஒற்றுமை எல்லாமே வந்து இதன் மூலமாக பிரதிபலிக்கப்படுகிறது. ஏன்னா இது நேரடியாகவும் பல பேரோட நம்ம பழகும்போது பல துறை மாணவர்கள் வந்து பல துறையுடைய இன்டர்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய அறிவாற்றலை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய தளமாகவே அந்த லெபார்ட்டரி இருக்குது. ஒரு கண்டுபிடிப்புக்கு மட்டும் அல்லாமல் பல துறைகளில் வந்து இந்த அட்டல் லேப் வந்து ரொம்ப மிகவும் மிக்கதாக இருக்கிறது. இது குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த இளம் மனங்களுடைய புதுமை திறனை, அதாவது இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, இதை வந்து செயல்பாட்டுக்கு வந்து இது வந்து ஒரு தளமாக விளங்குகிறது என்று சொன்னால் நிறைய நிச்சயம். ஏன்னா இது போன்ற லேபில் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து நிறைய பட்டறைகள், அதாவது ஒர்க் ஷாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய கண்காட்சிகள் மூலமாக வந்து நம்ம கொண்டு செல்லலாம். இப்போ நான் ஒரு மாணவர் வந்து ஒரு திறன்மிகு அவருடைய முயற்சியில் ஒரு பொருளை உருவாக்கியிருக்காரு, ஒரு கருவி உருவாக்கியிருக்காருன்னா இந்த மாதிரி லெபார்ட்டரியில் உருவாக்கப்படுகின்ற பொருள்கள், உபகரணங்கள், கருவிகள் வந்து நிறைய நேஷ்னல் கான்ஃபரன்சஸ், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ், இன்டர்நேஷ்னல் ஒர்க் ஷாப் போன்ற இடங்களில் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி நம்மளுடைய ஆற்றலை, ஏன்னா இப்போ எந்த உலகத்தில் எல்லாமே வந்து அப்சர்வேஷன் தான், எந்த இடத்துல என்ன பொருள் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருந்ததுன்னா அதை வந்து உடனே வந்து சில கம்பெனி வந்து அதை ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அதனால தான் இந்த தளங்கள் வந்து பல தரப்பட்ட மாணவர்களுடைய அறிவாற்றலை மேம்படுத்துவதற்கும் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக, வர்த்தக ரீதியாகவும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது. குறிப்பாக வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து தங்களுக்கு தெரியாமலேயே நிறைய படைப்பாற்றல், ரொம்ப ஹைலி டேலண்டட் பீப்புளெலாம் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் டிசைனிங் ப்ராசஸில், அதே மாதிரி அவங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இப்போ வந்து ஏதாவது ஒரு பொருள் உருவாக்குறதுக்கு 15 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த தம்பி வந்து ஒரு மணி நேரத்தில் அதை உருவாக்குறாங்கன்னா எவ்வளோ சேவிங் என்று நீங்கள் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை உருவாக்குகின்ற போது அது வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் திங்க் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி ₹1 ஒரு பொருளினுடைய விலையை ஒரு மாணவர் குறைத்தால் கூட நம்மளுடைய இந்திய பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வால்யூமில் வந்து அதனுடைய பெனிஃபிட்ன்றது தெரியும். அதனால் இது வந்து மாணவர்களுடைய தளமாகவும் அவர்களுடைய சிந்தனை, சமூகம் சார்ந்த கலாச்சார நெறிமுறைகளை வழிவகுக்கக்கூடிய வகைகளை வந்து இது வந்து சிறப்பாக இருக்குது. இது வந்து உண்மையிலேயே இந்திய அரசுடைய தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு சீர்மிகு உதாரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா எதிர்காலத்தில் வந்து மாணவர்களுடைய சிந்தனை, செயல்பாடு, அவர்களுடைய அறிவாற்றல் எப்படி இருக்கணும்னு திட்டமிட்டு இந்த மாதிரி ATL லேப் மூலமாக அவர்களுக்கு வந்து பயிற்சியை கொடுத்து
இது மாதிரி நாள் தான் வந்து எதிர்காலத்தை வந்து ஒரு அறிவுசார் பொருளாதார நாடாக இந்தியா ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்கு இன்றைய இளைஞர்களுடைய இந்த ஒரு சீர்மிகு எண்ணங்களை வந்து நம்ம வந்து செயல்படுத்துவது, திட்டங்கள் வாயிலாக செயல்படுத்தும் போது அது உயர்ந்த இடத்தை நிச்சயமாக அடையும் என்பதே இதனுடைய குறிப்பான நோக்கம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அட்டல் இன்னோவேஷன் மிஷன் என்ற ஸ்கீமில் வந்து நிறைய ஆய்வகங்கள் வந்து ஒரு புரட்சிகரமான முயற்சியால் உருவாக்கப்பட்டாலும் அதை வந்து நெறிமுறைப்படுத்தி இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி பல துறைகளில் பொறியியல் சார்ந்த துறைகள் வந்து பல துறைகள் இருக்குது. அதில் வந்து நிறைய இன்னோவேட்டிவ் இப்போ சொல்யூஷன் தேவை நிறைய. இப்போ வந்து குறிப்பாக நான் சொன்ன மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் என்று சொன்னால் இப்போ ஒரு என்விரான்மெண்டல் சோஷியல் இஷ்யூஸ் பார்த்திங்களன்னா ஸோ மெனி பொல்யூஷன் ஆஸ்பெக்ட் எல்லாத்துக்குமே வந்து மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய அறிவாற்றலை மேம்படும்போது நம்ம வேலைக்கு போகணும்னு சொல்கிறத விட வேலையை கொடுப்பவராக மாறுகின்ற வாய்ப்பு இந்த ஏடிஎல் லேப் வந்து உருவாக்கி தருது. ஒவ்வொரு மாணவனுடைய கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கையை வந்து வளர்க்கக்கூடிய வகையில் வந்து இது இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரி லெபார்ட்டரி வந்து நிறைய பள்ளிகள் ஆரம்பிக்கணும்னு சொன்னாலும் அதற்கு சில வழிமுறைகள் வழிகாட்டு முறைகள் வந்து அவங்க பின்பற்றணும். ஏன்னா இது வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக்கினுடைய நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா என்ற நிதி ஆயோக்கின் மூலமாக இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இப்போ சாதாரணமாக ஒரு பள்ளியில் இந்த அட்டல் லேப் நிறுவனம்னா கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட கருவிகளை உள்ளடக்கி அந்த லேப் உருவாக்கணும். அது கூட இன்றைக்கி வந்து எந்தெந்த துறையில் ரொம்ப இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்கோ அதெல்லாம் அவங்க வந்து கொண்டு வரணும். இப்போ நான் சொன்ன மாதிரி 3D பிரிண்டிங்னா 3D பிரிண்டிங் கொண்டு வரணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி ஒரு கம்ப்யூட்டர் லேபு இதெல்லாம் வந்து அடிப்படையான ஒன்று. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃபுல்ஃபில் பண்ணால் அந்த பள்ளி வந்து இந்த அட்டல் இது வந்து லெபார்ட்டரி ஆரம்பிக்கலாம். அதற்கு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் இருக்குது. அதனுடைய நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பள்ளியினுடைய ஸ்கூலில் அதனுடைய டீச்சர்ஸ் டீட்டெயிலு அவங்களுடைய அட்டண்டன்ஸு அதே மாதிரி மாணவர்களுடைய எண்ணிக்கை அவர்களுடைய தேர்வு விகிதம் இதில் வந்து குறிப்பாக 6லேருந்து 12 வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அதாவது இந்த மதிப்பெண் கூட ஒரு லேப் ஆரம்பிக்கணும்னா கூட அந்த பள்ளியினுடைய சதவீதம் வந்து 60% மேலே இருக்கணுன்ற இதுவும் அதே மாதிரி அந்த இடம் சூழ்நிலை என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்னு பல கூறுகள் அடிப்படையில் தான் இந்த லெபார்ட்டரி வந்து நிறுவுகிறாங்க. இது வந்து பல இந்திய அளவில் வந்து பல்வேறு இடங்களில் நிறைய பள்ளிகளுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து அதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா பல தளங்களை உருவாக்கும் போது நாட்டினுடைய அறிவாற்றல் மிக்க இளைஞர்களை உருவாக்குவதில் இந்த லெபார்ட்டரி பெரும் பங்கு வகிக்கிறது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.